ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்குமே கூட மார்னிங் விளாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ 2-3 நாளாகவே சென்னையில் வெதர் நல்லா சூப்பராக இருக்குது. ரொம்ப வெயில் இல்லாமல் காலையிலலாம் பார்க்க ரொம்ப ப்ளசண்ட்டாக தான் இருக்குது. ஸோ டீ அந்த பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கார பணியாரம் தான், கொஞ்சம் முட்டை சேர்த்து செய்ய போகிறேன். நல்லா சூப்பராக இருக்கும். அதுக்கு சிம்பிளான ஒரு தேங்காய் சட்னி. ஸோ டீ அந்த பக்கம் ரெடி ஆகிட்டுருக்க டைமில் பணியாரத்துக்கு தேவையான வெங்காயம், பச்சை மிளகா அதெல்லாம் கட் பண்ணிக்கலாம். தேங்காய் சட்னியும் சிம்பிளான தேங்காய் சட்னி தான். ஸோ இட்லி, தோசை, சப்பாத்தி, உப்புமா எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. கார பணியாரம் செஞ்சு ரொம்ப நாள் ஆகுது. நார்மலாக மாவு ஊற்றுறத விட அதில் 2 முட்டையை அடித்து ஊற்றி பணியாரம் பண்ணோம் அப்படின்னா சூப்பர் சாஃப்டாக இருக்கும். முட்டை வாசனையும் வராது. ஆக்சுவலாக எனக்கு முட்டை வாசனை இருந்தாலும் பிடிக்காது. பட் இந்த மாதிரி மாவு கூட சேர்த்து நம்ம கொஞ்சம் பெப்பர் பொடி, வெங்காயம் எல்லாம் போட்டு செய்கிறப்போ முட்டை கலந்துருக்கதே தெரியாது. ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ வெங்காயம் கட் பண்ணிட்டேன். டீயுமே கூட ரெடி ஆகிடுச்சு. இது டார்ஜிலிங்லேருந்து வாங்கிட்டு வந்த டீ. கலர் அவ்வளோ வரமாட்டேங்குது. அது அப்படியே ஃப்ரெஷ் லீஃபை இது பண்ண தான், இலை தான் பாருங்கள் அப்படியே நிறையா இருக்கும். டேஸ்ட் நல்லாயிருக்கும். பட் ஆனால் கலர் அவ்வளோவா இருக்காது. நான் போன தடவை அது கூட கொஞ்சமாக டீ டஸ்ட்டு வாங்கி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். அப்போ கலராக இருந்துச்சு. இப்போ அது காலி ஆகிடுச்சு. திருப்ப பிரித்து போட்டிருக்காரு போல். வெறும் இலையாக இருக்கனால அந்த அளவுக்கு கலர் இருக்காது. க்ரீன் டீ மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நிறையவே இருந்துச்சு. அவருக்கு ஒரு கப்பில் கொஞ்சம் ஊற்றி வச்சுட்டு நான் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். தேங்காய் சட்னிக்கு தேங்காய் சில்லை கட் பண்ணி போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு. தேங்காய் சட்னி எப்படி இருப்பேன்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய், பொட்டுக்கடலை, ஒரே ஒரு சின்ன வெங்காயம் சேர்த்துப்பேன், ஒரு பல் வெள்ளைப்பூடு, காரத்துக்கு தேவையான பச்சை மிளகா, உப்பு போட்டு அரைச்சிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். வெங்காயம் நிறைய சேர்த்துடக்கூடாது. ஜஸ்ட் ஒரு சின்ன வெங்காயம் சேர்த்தா போதும். கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். சில டைம் ஜீரகமும் சேர்ப்பேன். இன்றைக்கி ஜீரகம் சேர்க்கல. ஸோ ஜஸ்ட் ஒரே ஒரு தோலெல்லாம் உரிக்காமல் அப்படியே ஒரு வெள்ளைப்பூடு பல்லும் அது கூட சேர்த்துக்கலாம். கர்நாடகா ஸ்டைல் சட்னி வேணும் அப்படின்னா நம்ம அதில் புதினா, கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துட்டு லைட்டாக லெமன் பிழிஞ்சு ஒரு ஸ்பூன் சர்க்கரையும் சேர்த்துட்டோம் அப்படின்னா கர்நாடகா ஹோட்டல்ஸ்லலாம் க்ரீனாக கிடைக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான சட்னி. ஸோ சட்னிக்கு எல்லாம் எடுத்து வச்சுட்டு டீ ரொம்ப சூடாக இருந்தது. சரி ஃபேனை போட்டு உட்காந்துட்டு டீ குடிக்கலாம் அப்படின்ட்டு வந்திருக்கேன். சிட்டு தான் அங்கங்கே சுற்றிட்டு வரான். டெட் எங்கே இருக்கான்னு தெரியல. வாக்கிங் எல்லாம் கூப்பிட்டு போயிட்டு வந்தார். ஏதோ ஒரு கட்டில் கடியில் படுத்துருப்பான்னு நினைக்கிறேன். பசிச்சதுன்னா அப்படின்னா தான் வெளியில் வருவார். அதனால டெட்டை நானுமே பார்க்கல. ஏதாவது ஒரு ரூமில் கட்டில் கடியில் போய் நுழைஞ்சிருப்பான். ஹஸ்பண்ட் வெளியே போயிருக்காரு கடைக்கு. ஸோ அதனால் அவர் வர்றதுக்குள்ளே பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணலான்னு பண்ணிகிட்ருக்கேன். பணியாரத்துக்கு போடுறதுக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி, இலை, கருவேப்பிலை அதெல்லாமே கூட எடுத்துக்கலாம். கொத்தமல்லியை மட்டும் பொடியாக கட் பண்ணிவிட்டு கருவேப்பிலையை அப்படியே சேர்த்துட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ கேரட் வேணும்னாலும் நீங்கள் இந்த பணியாரம் மாவில் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி அதெல்லாம் சேர்க்காம சிம்பிளாக தான் செய்வேன். சட்னி அரைச்சிட்டு பணியாரத்துக்கும் தாளிக்கணும், சட்னிக்கும் தாளிக்கணும். ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா சூடாக பணியாரம் ஊற்றி சாப்பிடலாம். முட்டை சேர்க்குறதுனால ஆறி போச்சு அப்படின்னா அவ்வளோவா அந்த ஒரு ஸ்மெல் வந்தாலும் வரும். அதனால் சுட்ட உடனே அப்படியே சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஸோ தாளிக்கிறதுக்கு பேன் வச்சுட்டு சட்னிக்கும் பணியாரத்துக்கும் அப்படியே ஒரேடியாக சேர்த்து தாளிச்சிடலாம். ஸோ ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சமாக ஜீரகம், அப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகா அது மட்டும் வதக்கி விட்டேன். வெங்காயம் வதக்காமல் தான் சேர்க்க போகிறேன். ஸோ மாவில் முட்டை மிக்ஸ் பண்ணணும் இல்லையா, அதனால் தனியாக பணியாரத்துக்கு தேவையானதை மட்டும் ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கிறேன். எப்பயுமே இட்லிக்கு மாவு அரைச்சேன்னா ஒரு நாள் இட்லி சுடுவேன், மறுநாள் தோசை, அப்புறம் திருப்ப ஒரு நாள் இட்லி. அந்த மாதிரி பணியாரம் ரொம்ப ரேர் தான் பண்ணுறது. ஸோ இன்றைக்கி இட்லி தோசையாக சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சு. அதனால தான் பணியாரம் பண்ணலான்ட்டு. இதை ஊத்தப்பமாக ஊற்றினாலும் நல்லாயிருக்கும். எங்கள் சித்தப்பா புளிச்ச மாவில் இந்த மாதிரி முட்டை அடித்து ஊற்றி செஞ்சு கொடுப்பாரு. சூப்பராக இருக்கும். வெங்காயம் எல்லாம் போட்டு அவர் செஞ்சு தான் சாப்பிட்ருக்கேன். இந்த மாதிரி மாவில் கலந்துட்டு ஊத்தப்பமாக சுட்டு கொடுப்பாரு. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஏற்கனவே வெங்காயம் மிக்ஸ் பண்ண அந்த வீடியோ எப்படியோ கேமரா ஆன் ஆகலை போல், ஆன் பண்ணி வச்சேன். அது தானாகவே கால்பட்டு ஆஃப் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். ஸோ பாக்கி இந்த வெங்காயம், பச்சை மிளகாவையும் இது கூட சேர்த்து நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு போட்டு தான் ஏற்கனவே மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். வெங்காயம், முட்டை எல்லாம் சேர்த்தனால கொஞ்சமாக அதுக்கு தேவையான அளவுக்கு உப்புமே கூட சேர்த்துருக்கேன். ஸோ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இந்த பேன் டிமார்ட்டில் வாங்கினேன்னு நினைக்கிறேன். நல்லாயிருக்கு, தெரிக்காமல் இருக்குது. வெளியில் குழியாக இருக்குது பார்த்தீங்களா, அதனால் தாளித்தோம் அப்படின்னா எண்ணெய்லாம் ஓரளவுக்கு வெளியே தெரிக்காமல் இருக்கும். ஸோ கொஞ்சம் தாளிப்பு எடுத்து சட்னியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு பாக்கியை பணியார மாவில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இஞ்சிலாம் சேர்க்கல இன்றைக்கி. உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா கேரட்டு, இஞ்சி எல்லாம் கூட பொடியாக துருவியோ கட் பண்ணியோ கூட சேர்த்துக்கலாம்.
அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் முட்டை சேர்த்து செய்கிற பணியாரம். ஸோ இது வந்து இண்டஸ் வேலியில் வாங்கின கேஸ்ட் அயர்ன் பணியார கல். இது கல் சூடானதும் எண்ணெய் சேர்த்துட்டு ஊற்றி மூடி போட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு திருப்பி போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான பணியாரம் ரெடி. இதுக்கு வந்து இந்த மிளகா வத்தல் சட்னி இருக்குது பார்த்தீங்களா, அது செஞ்சால் இன்னுமே கூட நல்லாயிருக்கும். பூண்டு போட்டு செய்வாங்கள்ல அந்த சட்னி பாருங்கள், நல்லா புசு புசுன்னு சூப்பராக வந்திருக்கு. முட்டை சேர்த்தனால தான் இப்படி, சோடா மாவெல்லாம் நம்ம ஒன்றும் சேர்க்கல. ஸோ நார்மல் இட்லி மாவில், ரொம்ப புளிச்ச மாவு இல்லை, நார்மலாக தான் இருக்குது. நேற்று இட்லி பண்ணேன், முந்தா நேற்று அரைச்சது. ஸோ இன்றைக்கி வந்து பணியாரம் ஊற்றிருக்கேன். ஸோ இதான் திருப்பி போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்துடலாம். நேற்று வச்ச சாம்பார் இருக்குது, கூடவே இப்போ அரைச்ச தேங்காய் சட்னியோட சர்வ் பண்ண போகிறேன். சட்டுன்னு முடிஞ்சிடும் தோசை மாவு இருந்தது அப்படின்னா. நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு முட்டை வாடை அடித்தாலும் பரவாயில்ல அப்படின்னா நீங்கள் டிஃபன் பாக்ஸ்லலாம் வச்சு கொடுக்கலாம். எனக்கு ஆறுச்சுன்னா பிடிக்காது, ஏன்னா சூடாக சாப்பிட்றப்போ முட்டை ஸ்மெல் தெரியாது. ஆறுனதுக்கப்புறம் எனக்கு ஒரு டவுட் இருக்கும், அதனால் வந்து ஆற வச்சு சாப்பிட்றதில்ல. அவ்வளோதான் பாருங்கள், ஒன்று பிச்சு காட்டுறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. சூப்பர் சாஃப்டாக நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும். ஹஸ்பண்ட் இன்னும் வரல, சரி சுட சுட நம்ம உட்காந்து சாப்பிட்றலாம் அப்படின்னு சாப்பிட்டுட்ருக்கேன். வந்ததுக்கப்புறம் அவருக்கு சூடாக செஞ்சு கொடுக்கணும். ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல்.